ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஐபி வஸ்னி சேனல். இன்னைக்கு என்ன பார்க்க போறோன்னா, திருவிழா காலங்களில் நம்ம 90ஸ்ல ஒரு பொரிச்ச முறுக்குன்னு ஒன்று சாப்பிட்ருப்போம். ஸோ அந்த முறுக்கை தான் நம்ம பார்க்க போகிறோம். எப்படி பண்ணலான்றதை வாங்க வீடியோஸ்ல போய் பார்க்கலாம். டிஃப்ரெண்டாக இருக்கும் இந்த முறுக்கு. இது வரைக்கும் இந்த முறுக்கு நீங்கள் சாப்பிட்ருக்கீங்களான்னு தெரியாது. எங்கே சாப்பிட்ருக்கீங்க, எந்த இயரில் சாப்பிட்ருக்கீங்க அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்கள். என்னோட வீடியோஸை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் எப்படி பண்ணுறேன் உங்களுக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் டைம் சேனலில் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கொஞ்சம் கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணும்போது ஆல்ன்ற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ஆன் த ஸ்பாட்டில் வந்து சேரும். வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம். இந்த பொரிச்ச முறுக்கு பண்ணுறதுக்கு அரை காப்படி அளவுக்கு புழுங்கல் அரிசி எடுத்திருக்கேன். ரேஷனில் வாங்கிட்டு வந்த புழுங்கல் அரிசி தான். எந்த அரிசி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து ரேஷன் அரிசி தான் இன்றைக்கி நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அரை காப்படி அரிசி ரேஷியோ பார்த்திங்கன்னா 1/2 கிலோ அளவுக்கு எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றி இதை நல்லா கழுவிக்கலாம். கழுவிட்டு அதுக்கப்புறம் ஊற வச்சுக்கலாம். ரேஷன் அரிசியாக இருக்கிறதுனால மேலே வந்து நமக்கு அதிகமாக டஸ்ட் இருக்கும், கொஞ்சம் க்ளீனிங் இல்லாமல் இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றி இந்த மாதிரி கழுவி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷான தண்ணி சேர்த்துட்டு ஊற வச்சுக்கலாம். ஃப்ரெஷ்ஷான தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். தட்டு போட்டு மூடி ஒரு 5 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். அப்போ தான் அரிசி வந்து நல்லா ஊறியிருக்கும். நம்ம அரைச்சி எடுக்கும் போது ஃபைனாக பேஸ்ட் ஆகி வரும். இல்லைனா கொஞ்சம் நமக்கு அரைப்படாமல் குறன்னு இருக்க மாதிரி இருக்கும். 5 ஹவர்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். 5 ஹவர்ஸ் ஆகிடுச்சு. தட்டை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அரிசி எந்தளவுக்கு ஊறியிருக்குன்னு. அரிசி நல்லா ஊறி இருக்குது. இந்த மாதிரி ஃபுல்லாக ஊறி இருக்கணும். அப்போ தான் அரைச்சி எடுக்கும்போது ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைக்க முடியும். ஊற வச்சாலுமே அரிசியில் வந்து கொஞ்சம் அழுக்கு வர ஆரம்பிக்கும். அதனால் திரும்ப 2 தடவை தண்ணி ஊற்றி கழுவி எடுத்துகிட்டு அரிசியை சுத்தமாக எடுத்துகிட்டு வந்துக்கலாம். அதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்து இதை ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். அந்த மாதிரி தான் கழுவி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அரிசி வெள்ளை வெள்ளைன்னு சுத்தமாக இருக்குது. இதை அப்படியே நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம். ஊற வச்ச அரிசி எல்லாமே மொத்தமாகவே சேர்த்துக்கிறேன். பெரிய மிக்ஸி ஜார்லாம் நான் எடுத்திருக்கேன். அதனால் எனக்கு ஃபுல்லாக அது அரைப்பட்டு வர்றது கரெக்டாக இருக்கும். நீங்கள் சின்ன ஜாராக எடுத்துருந்தீங்கன்னா 2 தான் டிவைட் பண்ணி கூட அரைச்சி எடுத்துக்கோங்க. அரிசியை சேர்த்ததுக்கப்புறம் தண்ணி வந்து ரொம்ப ஊற்றிடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக அரைக்கும் போது பார்த்து அளவாக சேர்த்து சேர்த்து அரைக்கணும். மொத்தமாக தண்ணி ஊற்றினாலும் நமக்கு அரைக்கும் போது தண்ணியாக இருக்கும். தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு வந்து இப்போ போட்டால் தான் உண்டு, அதுக்கப்புறம் உப்பு போட முடியாது. அதனால் அரைக்கும் போதே உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அரைக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். மாவு வந்து நல்லா சிக்க ஆரம்பிக்கும். அதனால் பார்த்துட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இருக்கணும், குறன்னு இருக்கக்கூடாது. ஃபைன் பேஸ்ட்டாக தான் இருக்கணும் இந்த அரிசி மாவு. இதை நம்ம அப்படியே வேறு பவுலில் மாற்றிக்கலாம். அரிசி மட்டும்தான் சேர்த்துருக்கேன். தேவையான கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதை நம்ம அப்படியே எடுத்து மொட்டை மாடி வெயிலில் கொண்டு போய் லைட்டாக இந்த மாதிரி ஷேப்பாக பண்ணி போடலாம். இதை வந்து மொட்டை மாடியில் தான் பண்ணணும் கிடையாது. வீட்டில் ஃபேன் போட்டு கூட இந்த ஃப்ளோர்லேயே கூட நம்ம செய்யலாம். நான் வந்து மொட்டை மாடியில் தான் வச்சுருக்கேன். அப்போ தான் கொஞ்சம் சீக்கிரம் ட்ரை ஆகுன்றதுக்காக. நீங்கள் வீட்டு நிழல்லே கூட இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இது எதுக்காக பண்ணுறோன்னா, அந்த மாவில் வந்து தண்ணி இருக்கும். அந்த தண்ணி இழுக்கிறதுக்காகவும் பண்ணுறோம். அப்போ தான் இந்த மாதிரி ஷேப்பாக பண்ணும்போது நமக்கு அந்த தண்ணியெல்லாம் ட்ரை ஆகி இருக்கும். மாவை வந்து இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இதே மாதிரி பண்ணணும். இந்த மாதிரி மெத்தடில் பண்ணலாம். இல்லை முறுக்கு குழவியில் கூட நீங்கள் இந்த மாதிரி ஷேப் இருந்துச்சுன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். திருவிழா முறுக்குன்னு சொல்லியிருந்தேன் பாருங்கள், அது இப்படி தான் இருக்கும். ஆனால் நான் வந்து ஒரு சுற்று தான் சுற்றிருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா இன்னொரு சுற்று கூட சுற்றிக்கலாம். அதே மாதிரி ஒரு பக்கம் கையால் பண்ணிகிட்டு இருக்கும்போது லாஸ்ட்டில் வந்து கொஞ்சம் முடிகிற மாதிரி ஸ்டேஜ் இருக்கும்போது டக்குன்னு வந்து நம்ம போட்டதெல்லாம் திருப்பி விட்டுறணும். அப்படியே விட்டுட்டிங்கன்னா இந்த மாவெல்லாம் காஞ்சு போயிடும். இந்த மாவை எல்லாமே நம்ம திரும்ப எடுத்து இட்லி பானையில் வச்சு லைட்டாக ஆவி கட்டிட்டு தான் அதை நம்ம காய வைக்க போகிறோம். அதனால் ரொம்ப காஞ்சிடுச்சுன்னா இட்லி பானையில் வைக்க முடியாது. அதனால தான் சொன்னேன், லைட்டாக ஈரம் காஞ்ச உடனே டக்குன்னு திருப்பி விட்டுருங்க. திருப்பினதுக்கப்புறம் உடனே பிளேட்டில் டக்குன்னு எடுத்து வச்சுருங்க. ரொம்ப நேரம் மட்டும் விட்டுறாதீங்க. இதவே நீங்கள் வீட்டு ஃப்ளோரில் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும். நான் வெயிலில் பண்ணுறதுனால டக்குன்னு பண்ணுற மாதிரி இருக்கும். மாவில் இருக்க ஈரம் எல்லாமே ட்ரை ஆகிடுச்சு. எடுக்கும் போதே தெரியும் அந்த மாவில் வந்து அந்த ஈரத்தண்ணி எல்லாமே வறண்டு போன மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது டக்குன்னு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு ஒரு பிளேட்டில் மாற்றிடுங்க. இதை வந்து நீங்கள் வீட்லேயே வந்து ஃப்ளோர்லேயே பண்ணலாம். உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நான் வந்து வீடியோஸ்க்காக மொட்டை மாடியில் வச்சு டக்குன்னு இழுக்கிற மாதிரி நான் காமிக்கிறேன். அப்போ தான் மாவில் வந்து ஈரப்பதெல்லாம் டக்குன்னு இழுத்துரும். செய்கிறதும் கரெக்டாக இருக்கும். அந்த மாதிரி தான் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன் ஒரு பிளேட்டில். இதை நம்ம அப்படியே இட்லி குண்டாவில் வச்சு ஆவி கட்ட வேண்டியதுதான். முன்னாடியே நான் வந்து இட்லி குண்டாவில் தண்ணி வச்சு கொதிக்க வச்சுருக்கேன். தண்ணி கொதிச்சிச்சான்னு பார்த்துடலாம். தண்ணி கொதிச்சிச்சு. இட்லி தட்டை உள்ளே வச்சுட்டு மேலே வந்து வாழை இலை இல்லை சப்போஸ் ஏதாவது இந்த தைய இலை அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கூட நீங்கள் அதை கூட வச்சு பண்ணிக்கோங்க. என்கிட்ட எதுவும் இல்லை, வாழை இலை தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நம்ம எடுத்து வச்சுருந்தோம் பாருங்கள், அது எல்லாத்தையும் 1 பை 1 தனித்தனியாக இந்த மாதிரி எடுத்து வைங்க. ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும் பிடிச்சிக்கும். இல்லைனா நீங்கள் மேலே கூட எடுத்து வைக்கலாம். இது வெந்ததுக்கப்புறம் நமக்கு தனியாக லேயராக அழகாக வந்துடும். அதனால் வைக்கும்போது மட்டும் இதை பார்த்து வச்சுருங்க.
நம்ம கொழுக்கட்டையெல்லாம் இட்லி குண்டானில் வச்சு வேக வைப்போம் பாருங்கள், அதே மாதிரி தான் இந்த ப்ராசஸும் பண்ண போகிறோம். ரொம்ப நேரம் குக் பண்ண வேணாம், ஒரு 5 நிமிஷம் அந்த மாதிரி குக் ஆச்சுன்னா போதும். ஆல்ரெடி நம்ம வந்து தண்ணி ஹீட் பண்ணி வச்சுருக்கிறதுனால சீக்கிரமாகவே வெந்துடும். ரொம்ப நேரம் ஓவர் குக் பண்ணாதீங்க, நம்ம கொஞ்சம் உடஞ்சி போகவும் வாய்ப்பு இருக்குது. அதனால் வெந்த உடனே டக்குன்னு எடுத்துருங்க. மீதி இருக்கிற மாவு கொஞ்சம் இருக்குது, நான் பாதி மாவு தான் நான் அந்த மாதிரி பொரிச்ச முறுக்கு பண்ணுறதுக்கு நான் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். இன்னும் கொஞ்சம் மாவு இருக்குது. ஆனால் இந்த மாவு வந்து நான் அப்படியே வந்து முறுக்கு உலவியில் போட்டு முறுக்கு மாதிரி புழிஞ்சு எடுக்க போகிறேன். முறுக்கு மாதிரி இதை புழிஞ்சு எடுக்கும்போது கொஞ்சம் நமக்கு தண்ணியாக இருக்க மாதிரி இருக்கும். அதனால் மாவை வந்து இந்த மாதிரி வெள்ளை துணியில் போட்டு வச்சிட்டிங்கன்னா போதும், அந்த தண்ணி எல்லாமே இழுத்துரும். மாவும் நமக்கு தண்ணி இல்லாமல் இருக்கும். அதுக்கப்புறம் முறுக்கு உலவியில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இதே மாதிரி புழிஞ்சு விட்டுருங்க. பொரிச்ச முறுக்கு பண்ணுற மாவில் தான் நான் இந்த முறுக்கும் பண்ணி காமிக்கிறேன். உங்களுக்கு அந்த மாதிரி பொரிச்ச முறுக்கோட ஷேப்பு பண்ணுறது கஷ்டமாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி முறுக்குழவியில் போட்டு கூட பண்ணலாம். அதே டேஸ்ட்டு ஃப்ளேவர் அப்படியே தான் இந்த முறுக்குலேயுமே இருக்கும். 1 பை 1 நம்ம எடுத்து வச்சுருந்தோம் பாருங்கள். பொரிச்ச முறுக்குக்குரிய மாவு அதெல்லாம் வெந்துருச்சான்னு இட்லி குண்டானை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். எல்லாமே வெந்துருச்சு. இதை நம்ம அப்படியே எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு மொட்டை மாடி வெயிலில் கொண்டு போய் வச்சிட்டிங்கன்னா போதும், வேலை முடிஞ்சிச்சு. காஞ்சதுக்கப்புறம் ஆயிலில் போட்டு பொரித்து எடுத்துடலாம். இதை இப்படியே நீங்கள் மொத்தமாக வச்சிங்கன்னா சீக்கிரம் காயாது. தனித்தனியாக 2 பிளேட்டாக நான் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி 1 பை 1 தனித்தனியாக போட்டு வச்சுருக்கேன். இந்த மாதிரி வைக்கும்போது சீக்கிரமும் காஞ்சிரும். இப்போவே நமக்கு வெயில் காலம் மாதிரி தான் இருக்குது. இந்த கிளைமேட்லேயே இதை நம்ம பண்ணலாம், கரெக்டாக இருக்கும். நான் 2 நாள் அந்த மாதிரி தான் வெயிலில் வச்சுருந்தேன், நல்லா காஞ்சிடுச்சு. சம்மர் மாதிரி இருக்குது இப்போவே வெயில் நமக்கு. இந்த டைமே இதை யூஸ் பண்ணிக்கலாம். 2 நாள் மட்டும் வெயிலில் வச்சிங்கன்னா போதும், சூப்பராக சுருளை காஞ்சிடும். நான் அப்படி தான் காய வச்சுருக்கேன், அந்த மாதிரி தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். காய வச்சதில் இந்த அளவுக்கு தான் எனக்கு கிடச்சிருக்குது. பாதி காக்காவும் கொஞ்சம் சாப்பிட்டாங்க, சாப்பிட்டது போக மீதி எனக்கு கிடச்சிருக்குது. முறுக்கு மாதிரி நான் ரெடி பண்ணியிருந்தேன் பாருங்கள், அதையுமே நான் இட்லி குண்டாவில் வச்சு வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வெயிலில் காய வச்சு அதையும் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த ரவுண்டாக பண்ணது கூட அந்தளவுக்கு காக்கா எடுக்கலை. ஆனால் வந்து முறுக்கு மாதிரி பண்ணேன் பாருங்கள், நிறைய பொருள் வந்து காக்கா எடுத்து சாப்பிட்டுட்டாங்க. அவங்க வெட்ட மீதி தான் இது எல்லாமே. இதை நம்ம அப்படியே சூடாக இருக்கிற ஆயிலில் போட்டு பொரிச்சு எடுத்துட்டா போதும், பொரிச்ச முறுக்கு ரெடி ஆகிடும். எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு, முன்னாடியே நான் ஊற்றி வச்சுருந்ததுனால. ஹீட் ஆனதுக்கப்புறம் டக்குன்னு இந்த மாதிரி தனித்தனியாக 1 பை 1 போட்டுருங்க. ஆயிலில் பொரித்து எடுத்துட்டா போதும், பொரிச்ச முறுக்கு ரெடி ஆகிடும். கரண்டியில் வந்து இந்த மாதிரி திருப்பி திருப்பி விடுங்க, ஈவனாக எல்லா பக்கம் குக் ஆகிடும். உள்ளே ஃபுல்லாக நல்லா வெந்து வரும். என்னோடய ஸ்டைலில் பொரிச்ச முறுக்கு ரெடி ஆகிடுச்சு. இதுவே நீங்கள் 2 சுற்று கூட பண்ணிக்கலாம். நான் வந்து 1 சுற்று தான் கையில் பண்ணியிருக்கேன். இதை நீங்கள் முறுக்குழவியில் பண்ணும்போது இன்னும் 2 சுற்று கூட எக்ஸ்ட்ரா பண்ணிக்கலாம். நான் வந்து கையிலே பண்ணதுனால 1 சுற்றுலேயே பண்ணி எடுத்திருக்கேன். இது ரொம்ப நேரம் ஆயிலே நீங்கள் விட்டுட்டிங்கனாலும் லைட்டாக கலர் மாறிடும், கருகுன மாதிரி ஆகிடும். அதனால் கொஞ்சம் கிறிஸ்பி ஆனோடனே டக்குன்னு ஆயிலேருந்து ட்ரை பண்ணிட்டு எடுத்துருங்க. எல்லாமே பொரித்து எடுத்தாச்சு. பொரிச்ச முறுக்கு எல்லாத்தையும் ஆயிலேருந்து ட்ரை பண்ணிட்டு பிளேட்டில் மாற்றிக்கலாம். பொரிச்ச முறுக்கெல்லாம் ரெடி ஆகிடுச்சு, ஒரு பிளேட் எல்லாத்தையும் மாற்றிக்கலாம். இந்த முறுக்கு பார்த்திங்கன்னா முன்னாடிலாம் திருவிழா காலங்களில் 90ஸில் அதிகமாக நம்ம சாப்பிட்ருப்போம். பழைய ஞாபகத்தெல்லாம் நமக்கு வர்ற மாதிரி இருக்கும் இந்த முறுக்கு சாப்பிடும்போது. 90ஸில் இதை நான் சாப்பிட்ருக்கேன். எனக்கு இதோட டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும். சூப்பராகவும் இருக்கும், கிறிஸ்பியாகவும் இருக்கும், சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம் போல் இருக்கும். செம்ம டேஸ்ட்டாகவும் இருக்கும், கறக்க முறுக்குன்னு இருக்கும், சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம் போல் இருக்கும். இது சாப்பாட்டு கூட சாப்பிட்லாம், இல்லை வெறும் வாயிலே ஸ்நாக்ஸாகவே ஒரு தட்டில் வச்சு நம்ம சாப்பிட்லாம். அந்தளவுக்கு இது ஃபேவரட்டான ஸ்நாக்ஸ், எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். பொரிச்ச முறுக்கோட ரெசிபி நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த முறுக்கை டேஸ்ட் பார்த்துடலாம், எப்படி இருக்குன்னு உங்களுக்கு நான் சொல்கிறேன். முறுக்கு சூப்பராக இருக்குது, செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. பொரிச்ச முறுக்குனா இதுதான் பொரிச்ச முறுக்கு, என்ன கேட்டால் நான் சொல்வேன். என்னோடய ஸ்டைலில் பொரிச்ச முறுக்கு எப்படி பண்ணால் நான் செஞ்சு காமிச்சிருக்கேன். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.